நான் புரிஞ்சுக்கொண்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்படியெல்லாம் நம்மள ஆண்டவர் வந்து வசனத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த். 2வது வந்து என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா, பிரச்சனை வரும்போது நம்ம எப்பப்பெல்லாம் சோர்ந்து போகாம இருக்கோமோ அதான் வந்து 2வது ஸ்ட்ரென்த். நம்ம வந்து வசனம் வாசிக்கலாம். நீதிமொழி 24:10 இருக்கு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அதாவது ஆபத்து நாட்கள்ல நிச்சயமா சோர்வு வரதான் செய்யும். ஆனா அப்படியே நம்ம மூழ்கிட்டோம்னு வைங்களேன், நிச்சயமா இருக்கிற பலன் நமக்கு அப்படியே வந்து குறுகிரும். அதுதான் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் அறிஞ்சு கொண்டது அதான். அந்த காலத்துல நம்ம சோர்ந்து போகாமல் இருந்தோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பலனா வந்து நமக்கு முடியும். அடுத்து 3வது பலன் என்ன அப்படின்னா, இதுவும் அதே ரிலேட்டடா தான். ஒண்ணு வந்து சோர்ந்து போகாம இருக்கணும் ஆபத்து காலத்துல. 2வது வந்து அதே சமயம் சும்மாவும் இருந்துடக்கூடாது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாவும் இருக்கணும். நம்ம வசனம் வந்து பார்க்கிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா